விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக தாவேக அரசு தேர்தல் கால வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ரகு. வணக்கம். தாவேக அரசிற்கு சிபிஎம்மின் வலியுறுத்தல் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கர் வரை சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி கடன்கள் அனைத்தும் முழு தள்ளுபடி, இதர விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என தமிழக வெற்றிக் கழகம் தங்களது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தது. ஆனால் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட அறிவிப்பில் குறு விவசாயிகளுக்கு 50,000 எனவும், சிறு விவசாயிகளுக்கு 25,000 வரை தள்ளுபடி என்றும், மற்ற விவசாயிகளுக்கு பெற்ற கடன் தொகையில் சிறு தொகை மட்டுமே தள்ளுபடி என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு விவசாயிகளிடமும் பொதுமக்களிடமும் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அதேபோல் பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வந்தக்கூடிய நிலையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறது. அதேபோல் விவசாயிகளின் கூட்டுறவு வங்கியில் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அது வரவேற்கத்தக்கது. ஆனால் குறு விவசாயிகளுக்கு 50,000, சிறு விவசாயிகளுக்கு 25,000 வரும் தள்ளுபடி என்றும், மற்ற விவசாயிகளுக்கு பெற்ற கடன் தொகையில் சிறு தொகை மட்டுமே தள்ளுபடி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் இந்த அறிவிப்பு இல்லை என்பதை விவசாயிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற தேர்தல் கால வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையானது வைத்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.